இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக் சைட் பாருங்கள், ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் தாராளமாக இங்கே 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ப்ராப்பர்ட்டிங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. உள்ளே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை காரை. நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போடுவாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நீங்கள் ஷீட் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயும் 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உள்ளேயும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவோட நம்ம சேனலில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் ஆகும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்க. பெரிய சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு. நீங்கள் டாக்ஸ் எதனா வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் பெட்ஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதான் பெருசாக இருக்கா மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. அப்படியே வாங்க உள்ள. இன்னொரு விஷயம் நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னால அக்காக்களுக்கு கிச்சன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்கலாம் பாருங்க, அப்படியே எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்க. ஒரே லொக்கேஷனில் கிச்சனும் பெருசாக இருக்கணும், ஹாலும் பெருசாக இருக்கணும், பெட்ரூமும் பெருசாக இருக்கணும், எனக்கு சர்வீஸ் ஏரியாவும் பெருசாக இருக்கணும், ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்லையும் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு அந்த லைட் ஃபிட்டிங் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய லான்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொக்கேஷனில், அதுவும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு நியூ 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வேங்கியவாசல் டு நம்ம சந்தோஷபுரம் போகிற மெயின் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கியவாசலோட பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கும். அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக் சைட் பாருங்கள், ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் தாராளமாக இங்கே 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு யாருமே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நம்மளுக்கு காமன். இது நம்மளோட ப்ராப்பர்ட்டிங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிற தண்ணி, இந்த வெஷல் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரோடை பாருங்கள். ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஃபீட் ரோடு வரும். ஸோ இந்த ரோஸ் பார்க்குறீங்களா, இது எல்லாமே ரோஸ் தான். ஆனால் எதுவுமே உங்களுக்கு வால் ஷேரிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் நம்மளுக்கு 5 வீடு வருங்க. 5 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகி உள்ள ஆளே வந்துட்டாங்க. 3 வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீடு நம்ம சஸ்கோல் சொந்தங்களை தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அப்படியே வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1200 லேண்ட் ஏரியாங்க. அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே இங்கெல்லாம் பாருங்கள், வெளியே நம்மளுக்கு சோக் பீட் இருக்குது. நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனிங் மாதிரி செட்டப் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால இந்த பில்லுலாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்படியே ரோடை பாருங்களேன், நம்ம வீட்டை தாண்டி யாருமே போக முடியாது. வேங்கியவாசல் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னொரு எலிவேஷன் பிளானை பார்த்துருங்க. அந்த ஸ்பாட் லைட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலங்க. அந்த லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்படியே அவங்க உள்ளே போயிடலாம். கேட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு டிசைனான கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி வராது. ஒரு ட்ராப் தண்ணி கூட நம்ம வீட்டு வாசலில் உங்களுக்கு நிற்காது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நம்ம ஸ்லோப்புங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஸ்லோப்பு. தண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிஞ்சு இங்கே பாருங்கள் இந்த ட்ரைனேஜ் வழியாக நம்மளுக்கு வெளியில் போயிடும். அதனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு நிற்காது. அது மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வெளியிலே பாருங்கள், உங்களுக்கு CCTV கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு XUV கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை காரை. நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போடுவாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நீங்கள் ஷீட் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயும் 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உள்ளேயும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பைக் மட்டும் நீங்கள் விடுறீங்க அப்படின்னாலும் வெளியிலே உள்ள அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். சம் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 லிட்டரில் நம்மளுக்கு சம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிட்டரில் செப்டி டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துருவாங்க. ஸோ EBயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB தாங்க வரும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
நம்ம வீட்டுக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு ஒரு 4 அடிக்கு இந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு செட்பேக் வீடு தான் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி இது வராதுங்க. அப்படியே வாங்க, நான் பின்னாடி ஒரு வாட்டி காட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. ஸோ சைட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் எதனா வெஷல் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை கார் பைக் எதனா வாஷ் பண்ணுறீங்கன்னா இந்த டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி போகிறதுக்கு அந்த அவுட்லைட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா வாங்க, அப்படியே பின்னாடி போயிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவோட நம்ம சேனலில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் ஆகும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் வந்துருங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியிலே நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துருங்க. போர்வெல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில் போர்டு தான். உங்களுக்கு அந்த சவுண்ட் நாய்ஸ் எதுவுமே வராது. இங்கே பாருங்கள் சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன், அப்படியே வாங்க, எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு. நீங்கள் டாக்ஸ் எதனா வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் பெட்ஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கேட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் எதனா ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் நல்ல ஒரு பெருசாக ஒரு கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய செட்பேக் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய செட்பேக் நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். அது மாதிரி நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீட்லாம் பாருங்களேன், அந்த சேஃப்டி கேட்டாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி கூட நீங்கள் இந்த சைடில் போட்டுக்கலாங்க. அப்படியே வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்வுட் ஃபினிஷிங் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு வீடு வாங்கினா நாளைக்கே பால் காய்ச்சல் கொடுத்துரும் வரலாம். அது மாதிரி கண்டிஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இன்னொரு வாட்டி பாருங்களேன், கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. வாங்க உள்ளே போயிடலாம். நீங்கள் வேங்கிவாசல் லொக்கேஷனில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஹால்லாம் பெருசாக இருக்கா மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. அப்படியே வாங்க உள்ள. எவ்வளோ பெரிய ஹால் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ச் டிவி வேணாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி டார்க் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சோஃபா போடுற மாதிரி வருங்க. நல்ல ஒரு பெரிய சோஃபாவை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோடனே காற்று ரொம்ப சூப்பராக வருது. நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரும்போது நீங்களே அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக கார் பார்க்கிங் தெரியுது பாருங்க. உங்களுக்கு இங்கேயும் சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி வெயில் ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மதிய நேரத்தில் சைட் விசிட்லாம் வராதிங்க. ஒன்று ஈவினிங் வாங்க, இல்லை மார்னிங் வாங்க. கார் இருந்தால் அது உங்களுக்கு உங்களோட டைம், அது நீங்கள் எப்போ வரீங்களோ நீங்கள் வரலாம். ஆனால் பைக்கில் மட்டும் வராதிங்க இந்த வெயில் அடிக்கும் போது. அப்படியே வாங்க. இன்னொரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சஸ்கோல் சொன்னால அக்காக்கள் கிச்சன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்கலேன் பாருங்க, அப்படியே எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்க. ஒரு ரூம் சைஸில் 11க்கு 10 நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குது. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போடலாங்க. அவ்வளோ பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லைடிங் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சனை பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. பர்சனலாக இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் பாருங்களேன், அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட காம்பவுண்ட் தான். அந்த 6 அடி வரைக்கும் நம்மளோட காம்பவுண்ட் தான் இருக்குது. நீங்கள் வெஷல் எது வேணாலும் வெளியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபியூச்சரில் அங்கே ஒரு வீடு வந்தாலும் அவங்களும் செட் பேக் கிட்ட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் செட் பேக் இருக்குது. அதனால உங்களுக்கு எப்பவுமே அந்த வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கேயும் பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த கிச்சனில் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மேலே லேஃப்ட் பாருங்களேன், நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய லேஃப்ட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஸ்பேஸ் பாருங்க, நீங்கள் இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் வச்சு அரைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேடை மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. நல்லாவே இருக்கு. கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே அந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. கிச்சனும் பாருங்க, ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க. ஒரு 4 அடி தான் கிச்சன் போட்டிருக்காங்க. கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில்.
பேரிவேர் பிராண்ட்ல நமக்கு ஒரு டேப் பாயிண்ட் நமக்கு வந்துருங்க. நீங்க ஆர்ஓலாம் போற மாதிரி இருந்தா இங்க நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா காட்டிட்டேன், இருந்தாலும் கிச்சன் வழியா போய் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன் வாங்க. இங்க ஒரு டோர், வுட்டன் டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. அப்படியே வாங்க, இன்னொரு வாட்டி பாத்துருங்க. கிச்சன்ல இருந்து வரும்போது இன்னொரு வாட்டி பாத்துருங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா. இன்னொரு வாட்டி அந்த செட் பேக்கும் காட்டிடுவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய செட் பேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் பார்த்தா லைட் வைக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இங்கே நீங்கள் டேப் செட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய, இன்னொரு வாட்டி காட்டிடுறேன், ஏன்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறேன். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்குங்க. அப்படியே வாங்க, வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கிச்சனை பார்த்துருங்க. அந்த ஆங்கிள்லேருந்து பாருங்க கிச்சன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஹாலை பாருங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. நீங்கள் வேங்கிவாசல் லொக்கேஷனில் கிச்சனும் பெருசாக இருக்கணும், ஹாலும் பெருசாக இருக்கணும், பெட்ரூமும் பெருசாக இருக்கணும், எனக்கு சர்வீஸ் ஏரியாவும் பெருசாக இருக்கணும், ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்லையும் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அவ்வளோ அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இங்கே பாருங்க, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ்லாம் பாருங்களேன், அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த ப்ரீமியம் லுக் நம்மளுக்கு தருதுங்க. ஸோ அது மாதிரி டிசைனில் நம்மளுக்கு டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த கிரானைட் இன்னும் கவரே பிரிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேனே. இந்த ஃபினிஷ், இந்த கிரானைட்லாம் இந்த வாஷ் பேஷன் பாருங்க, நல்லா ஒரு கிரானைட் ஃபினிஷிங்கில் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்க. 10x10ல நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டார்க் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் சரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. இந்த ரோட்லாம் உங்களோட ரோட், கவர்மெண்ட் ரோடு கிடையாது, ஆனால் கவர்மெண்ட் ரோடு தான். இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா இந்த ரோட்லாம் உங்களுக்கானது தாங்க. நம்ம இங்கெல்லாம் யாரும் வரப்போறா, நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் பாருங்க, லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு லேப்ட் இருக்கு, நல்ல ஒரு பெரிய லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். வாங்க, மேலாம் பாருங்க, இன்னும் அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இன்னும் அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வீடு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போயே நல்லா தான் இருக்கு, லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேற மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஒயர்லாம் இருக்குங்களா, இதான் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் ஃபிட்டிங் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தா டைல் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்கு. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு சன்லைட் டைரக்டாக உள்ள வரா மாதிரி ஒரு கிளாஸ் செட்டப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்க மேலே போயிடலாம். இங்கேயும் பாருங்க, அந்த சின்னதாக பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கா, உள்ள வந்து லைட் ஃபிட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த ஒரு டாய்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வீடு பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க இது. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய லான்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே ஷோவா போட்டு இந்த பேப்பர் படிக்கிற மாதிரி அது மாதிரி செட்டப்லாம் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க இருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பிளேயிங் ஏரியா மாதிரி இந்த ஏரியாவை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த பெட்ரூம் வாங்க, இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். சரிங்களா, உள்ள வாங்க. பாருங்க, இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x12, 12க்கு 12 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்குங்களா, இங்க ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு விண்டோ வந்துருங்க, ஓப்பன் பண்ணுங்க. காத்தா நல்லாவே வருதுங்க. ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கபோர்ட் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கபோர்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேப்ட் பாருங்க, எல் ஷேப்ல அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கபோர்டா அந்த லேப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாங்க, இந்த ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு ப்ரீமியமாக நம்மளுக்கு பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அப்படியே உள்ள பாருங்க, அந்த டைல்ஸ் கலரை பாருங்க. இது வரைக்கும் நான் எந்த வீட்லையும் பார்த்ததில்லை. எப்படிங்க இருக்கு, அந்த ஒரு கிளை, அந்த மரத்தோட கிளை வந்த மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி 3D டிசைன்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் ஒரு கிளாஸ் செட் வந்துடும். டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக் நம்மளுக்கு தருதுங்க. அப்படியே வாங்க, நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம இப்படி வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம், இது லாஸ்ட் பெட்ரூம், நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அப்படியே வாங்க, இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய பெட்ரூமா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா வுட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தா வுட்டன் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பாருங்க, லேஃப்ட் பாருங்க. இந்த பெட்ரூம்லையும் எவ்வளோ பெரிய லேஃப்டாக இருக்குது பாருங்க. எல்லா பெட்ரூம்லையும் பெரிய பெரிய லேஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்ட்ஸ் இருக்கு, இங்கே ஒரு கபோர்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு உங்களோட திங்ஸ் எவ்வளோ நீ உள்ள வச்சுக்கலாம். இந்த வீடை வுட் ஒர்க் பண்ணாமே இவ்வளோ அழகா இருக்கு. நீங்க வுட் ஒர்க் பண்ணி இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே வாங்க, இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. இங்கேயும் பாருங்க, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கும் போதே அந்த லுக்கும் உங்களுக்கு தருதுங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரூம்ல நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு மாதிரி அந்த கலர் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக கொடுத்துருக்காங்க. அந்த கலர் எல்லாமே நல்லாவே இருக்கு பார்க்கறது. ஒரு மாதிரி 3D டிசைன்ல இருக்கு. அதுவே வெஸ்டர்ன் ஸ்டைல் நம்ம கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த டைல்ஸ் ஃபினிஷிங் பாருங்களேன் எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு. நான் சொல்லலை, நீங்களே பார்த்துக்குங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், இங்கே பாருங்க வாஷ் பேஷன் வைக்கிற இடத்துலையும் பாருங்க அது டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்க. ரெஸ்ட் ரூம் மாதிரி தெரியல, அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வாங்க, இங்கே போயிடலாம். ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி அடுத்தது. வாங்க, பால்கனி பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனி. எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எதுவுமே இந்த ரூம் சின்னதாக இருக்குது, இந்த ஹால் சின்னதாக இருக்குது, கிச்சன் சின்னதாக இருக்குது, நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது. எல்லாமே பெருசு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கைப்பிடி இருக்குது, ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது. அப்படியே இங்கே இந்த சைடு பாருங்களேன் என்ன இருக்குது, நம்ம வீட்டோட ரோடு இருக்குது. அது நம்ம வீட்டோட ரோடு தான், நம்மளோட ரோடு தான். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா நம்மளோட ரோடு, கவர்மெண்ட் ரோடு கிடையாது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வரலாங்க. இதோ பாருங்கள், தாராளமாக உள்ளே போயிட்டு வரலாம். இந்த கீழே செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 4 அடிக்கு. அந்த செட் பேக்கை கூட ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த செடியெலாம் வச்சுக்கலாங்க, நல்லாவே இருக்குங்க. நீங்கள் கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டனிங்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த பால்கனியில் இவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், கீழே பாருங்கள், மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு இருக்குங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். வாங்க மொட்டை மாடிக்கு போயிடலாம். என்னங்க வீடு பிடிச்சிருக்குல்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, எங்கோ ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது, அந்த டைல்ஸோட கலரும் நல்லா இருக்குங்க. நீங்கள் அங்கே ஒரு கேட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஸ்ட் திங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வேறு எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, டெரஸ் வந்துட்டோம். வெயில் ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க, கரெக்டாக 1 மணி டைமுங்க. 1 மணி டைம் தான் இப்போ நம்ம டெய்லியும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வெயில் ரொம்ப அடிக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மணி டைமில் மே மாதம், ஏப்ரல் மாதம் துணி காய போட வந்தாலும் இந்த பாருங்க, நான் செருப்பில் தான் நிற்கிறேன். இன்னும் என் காலில் ஹீட்லாம் இறங்கல, ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, ரொம்ப ஹீட்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லைங்க. ஸோ பக்கத்துலேயும் பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஹெச்சோட ப்ராஜெக்ட்டுங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்க ஏரியா. ஸோ அது மாதிரி ஏரியாவில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்காக சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, வாங்க இந்த ஸ்பேஸ் பார்த்துடலாம். இதான் அந்த ஸ்பேஸுங்க. அந்த செட் பேக் கீழே காட்டணும் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட செட் பேக். எவ்வளோ பெரிய செட் பேக்காக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குங்க. இங்கே ஒரு டேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேப்பில் தண்ணி டேஸ்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், மேலேயும் ஒரு டேங்க் இருக்குங்க. ஏனியும் நம்மளுக்கு இருக்குது. மேலே பாருங்கள், சின்டெக்ஸ் டேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1200 லிட்டர் நம்மளுக்கு வரும். சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு காங்கிரீட் டேங்க் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாங்க. சரிங்க, வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேன். வாங்க ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க. என்னங்க வீடு ஃபுல்லாக பார்த்துறீங்களா? வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மாதிரி மட்டும்தான் நம்ம சேனலில் நான் ரெகுலராக ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 1200ல் 1700 பில்டப்ல நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்ல இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,25 lakhs, 1,25 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.